மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சோஷியல் மீடியாவில் ஐ எம் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு துடிக்குது அல்லது எக்ஸிபிட் பண்ணுச்சு. ஒரு தப்பு பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அது வேற என்னமோ ஒன்று இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அங்கேயே அதற்கான பேச்சை பேசுவோம், சொல்லுவோம், முடிஞ்சால் போலீஸ் ஸ்டேஷன் வர போவோம், கிளம்பிடுவோம். சோஷியல் மீடியாவில் வந்து சொல்கிறது அப்படின்றது அது ஒரு மனநிலை. இப்போ அது என்ன மனநிலைன்னா, உயிரோடு இல்லை இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்து நாளை காலையில் பார்த்தோம்னா அவருக்கு என்ன தோணியிருக்கோம், இவங்களும் நம்மளை அதே கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்களோ அப்படி தானே தோணியிருக்கோம். என்ன கவனின்னு, அதாவது பார்வை பிச்சை அப்படி தான் சொல்லணும். அது திருத்தணியில் பார்த்தோமே, அது வந்து என்ன மனநிலை, என்ன எங்களை கவனின்ற மனநிலை தான் அது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் நாம் இன்னும் அதிகமாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்மள்டையே இன்றைக்கி பகிர்றதுக்கு இருக்கார். பல சமுதாய பிரச்சனைகள் பற்றியும் தொடர்ந்து நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு இஷ்யூ பற்றி தான் பேசுகிற கணச்சிருக்காரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி அளித்த ஒரு வீடியோ என்னென்னா, பொதுவாக எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் வந்துருச்சு. என்ன பழக்கம் அப்படின்னா ரீல்ஸ் மோகம். ஆமாம், அந்த ரீல்ஸ் மோகம் வந்து எங்கே வேணால் எப்படி வேணால் யாரை வச்சு வேணால் பண்ணலாம். அது பப்ளிக் பிளேஸோ ப்ரைவேட் பிளேஸோலாம் கவலை கிடையாது. என்னோடய மொபைல் எனக்கு இருக்குது அப்படின்னா எங்கே வேணால் வச்சு பண்ணுவேன்ற மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கு. ரைட். சமீபத்தில் ஒரு கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது சார். பப்ளிக் பஸ்ஸில் போகிறாங்க, ஒரு பொண்ணு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க போல் இருக்கு. பக்கத்தில் ஒரு ஆண் நிற்கிறாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அப்யூஸ் பண்ணிட்டார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அவர் தரப்பில் இருந்து நான் அப்யூஸே பண்ணல, இந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து மன உளைச்சல் ஆளாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டார். அந்த ஒரு இஷ்யூ வந்து இந்தியா முழுக்கவே பேசப்பட்டது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை தான் பேச போகிறோம் சார் இன்னைக்கு. ஸோ உங்களோட பார்வையில் ஆஸ் அ கவுன்சிலராக இந்த ஒரு இஷ்யூ வந்து எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு உளவியல் பிரச்சனை. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வர்ற எந்த செய்தியுமே அடுத்த ஒரு வாரத்தில் வேற ஒரு செய்தியாக மாறிடுது. அப்போ இதுக்கு பின்னாடியும் வேறு என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிறதுல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்றதை பேசலாம். அதில் முதல் விஷயமாக நான் நினைக்கிறது, இரண்டு ஐ ஆம் ரைட் மனநிலை. இரண்டு மனநிலை. ஒரு மனநிலை இந்த பெண், அதாவது நான் சரியானவ, இவன் சரியில்லை, அதுதான் அந்த மனநிலை. அந்த மனநிலையோட டேஞ்சர் என்னென்னா, இப்போ ஐ ஆம் ரைட் யூ ஆர் ராங் அப்படின்னு 1-to-1 கான்வர்சேஷன்னா அது ஃபைன், அது அதோடு முடிஞ்சிருது. 1-to-1 கான்வர்சேஷனே எதிரில் இருக்கிறவரை பாதிக்கும். அவர் சரியில்லாமல் இருந்தால், அதாவது இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் சரியில்லாமல் இருந்தால். ஆனால் ஐ ஆம் ரைட் ஹீ இஸ் ராங், குறிப்பாக மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் அது மாதிரியான விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பகிரும்போது, இப்போ இது உண்மைன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த இறந்து போனவருக்கு மனைவி, குழந்தைகள், அவர் ஒரு தாய் மாமனாக இருந்திருப்பார், அவங்க அப்பா அம்மா, அவருக்கு அக்கா தங்கை அண்ணன் தம்பி, இந்த வட்டாரம் அவரை பார்க்கறது இருக்குல்ல, நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வட்டாரம் அவரை பார்க்கறது இல்லை, இந்த வட்டாரம் அவரை பார்க்கறதா நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் அவருக்கு தண்டனை. அதுவே அவரை இப்போ என்னமோ ஒரு முடிவுக்கு போனதுக்கு காரணம். இப்போ இந்த ஐ ஆம் ரைட் என்ன பண்ணுதுன்னா, சோஷியல் மீடியாவில் ஐ ஆம் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு துடிக்குது அல்லது எக்ஸிபிட் பண்ணுச்சு. ஒரு தப்பு பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அது வேற, நான் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே வரல. அது அவர் பண்ணாரா பண்ணலை அதெல்லாம் வரட்டும். ஆனால் நான் கரெக்டாக இருக்கேன் பாருங்கள். இல்லைன்னா இப்போ நம்ம போகிறோம், என்னமோ ஒன்று இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அங்கேயே அதற்கான பேச்சை பேசுவோம், சொல்லுவோம், முடிஞ்சால் போலீஸ் ஸ்டேஷன் வர போவோம், கிளம்பிடுவோம். சோஷியல் மீடியாவில் வந்து சொல்கிறது அப்படின்றது அது ஒரு மனநிலை. இப்போ அது என்ன மனநிலைன்னா, ஐ ஆம் ரைட் திஸ் பர்சன் இஸ் ராங் அப்படின்னு உங்கள்கிட்டலாம் சொல்கிறேன், என்னை பார்த்துங்க அப்படின்ற மனநிலை. அது சோஷியல் மீடியாவில் சொல்கிறது சோஷியல் கன்ஃபெஷனாக மாறிடுச்சு சார். தெரியல எனக்கு அது என்ன மனநிலையாக படுதுன்னா, நான் கரெக்டாக இருக்கேன்றது ஒன்று, நான் ஒருத்தரை பிடிச்சிட்டேன்றது ரெண்டு. இதை நான் சோஷியல் மீடியாவில் பகிரும்போது எனக்கு கிடைக்க போகிற ஃபீட்பேக், பின்னூட்டம், அவனை விடாத,
யாராக இருந்தாலும் சரி உடனே எங்களுக்கு சொல்லுங்கள், எங்கள் ஆளுங்க அங்கே இருக்காங்க, இப்படிலாம் தானே அந்த கமெண்ட்டில் என்ன ஏது நடந்ததெல்லாம் தான் யார் கேட்குறா, யாரும் கேட்குறது. அதனால் அதில் அந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், என்னை நோக்கி நான் தான் பேசுபொருள். இப்போ அதான் நடந்தது, இப்போ அவங்க தானே பேசுபொருளானாங்க. இதுதான் அந்த ஐ ஆம் ரைட் அண்ட் ஐ வாண்ட், ஆமாம் யூ ஆர் ராங், ஐ ஆம் ரைட் அண்ட் ஐ வாண்ட் திஸ் டு பி கன்வேட் டு தி ஜென்ரல் பப்ளிக். தட் இஸ் ரைட். ஐ ஆம் ரைட், ஐ ஆம் ரைட், ஹீ இஸ் ராங், ஜென்ரல் பப்ளிக் பார்த்துங்க, என்ன பாருங்கள், நான் கரெக்டு, இவர் தப்பு, சரியா, என்கிட்ட பேசுங்க. அதுதான் அந்த மனநிலை. நான் இதை எப்படி சொல்லுவேன், நான் சாதாரணமாக ஒரு மாதிரி ஒரு பெக்கிங் மனநிலை, என்ன கவனின்னு, அதாவது பார்வை பிச்சை, அப்படி தான் சொல்லணும் இதை. ஆனால் சரி, இதில் அதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக பேசிக்காகவே எதுக்காக இந்த மனநிலை எல்லா பக்கம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தூண்டுது, எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுக்கிறது? நீங்கள் இதனுடைய ஹைட் வெர்ஷன் என்னென்னா, இப்போ சினிமாவில் ஹீரோயினுக்கு என்ன கிடைக்குது, அவங்க எங்கே போனாலும் என்னமோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குல்ல, என்னது அது, யாரோ பின்னாடி போகிறாங்க, யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, யாரோ அவங்கள பற்றி ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க, லைவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது ஒரு ப்ரொஃபஷன் சார், இது ப்ரொஃபஷன் கிடையாதுல்ல சார்? இல்லை, ஆனால் எனக்கு அது வேணும். நான் ஹீரோ இல்லை, ஆனால் ஹீரோ கிடைக்கிற அத்தனை மரியாதையும் எனக்கு வேணும். நான் ஹீரோயின் இல்லை, ஆனால் அவங்க பின்னாடியே ஓடுதில்ல ஒரு க்ரௌடு. அப்போ நான் நான் இப்போ படத்தில் நடித்தா தான் அப்படி வர வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆப்ஷன், வேறு என்ன செஞ்சால் வருவாங்களோ அதை செய்கிறது. அது கொலை வர கூட போதே. இப்போ அந்த திருத்தணியில் பார்த்தோமே, அது என்ன மனநிலை, எங்களை கவனின்ற மனநிலை தான் அது. இது இவங்களது ஐ ஆம் ரைட், ஐ வாண்ட் கன்வே திஸ் டு தி ஜென்ரல் பப்ளிக் அண்ட் டாக் டு மீ ஆர் டாக் அபவுட் மீ, அதுதான் அது. அப்படியே அந்த பக்கம் போவோம். ஐ ஆம் ரைட், ஐ டோன்ட் வாண்ட் டு கன்வே திஸ் டு ஜென்ரல் பப்ளிக். என்ன சொல்ல முடியாது, சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன். 2 ஐ ஆம் ரைட். ஒன்று பப்ளிக்கு சொல்லுது, அதில் சந்தோஷம் அடையுது. இன்னொன்று பப்ளிக்கில் இருந்து தப்பிக்கணும்னு நினச்சி சூசைடுக்கு போயிடுது. இதில் 2 மனநிலை இருக்குது சார். இந்த 2 மனநிலையில் எது தவறான மனநிலை, இது ஆபத்தான மனநிலை? ரெண்டுமே. இது ஐ ஆம் ரைட் ஊர் உலகத்துக்கு சொல்கிறதுன்றது என்னை பொறுத்தளவு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்லிட்டீங்க, அதுக்குண்டான ஒருவேளை இப்போ அவர் அந்த மாதிரி நடந்திருந்தால் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களே கண்டிச்சிருப்பாங்க, இல்லை ஸ்டேஷனில் அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும், இல்லைன்னா அவர் வாதிட்டு இருப்பார், அது அதோடு முடிஞ்சிடும். ஆனால் ஜென்ரல் பப்ளிக் இதை கொண்டு போயிட்டீங்கன்னா அவர் சரி தப்பெல்லாம் செகண்டரி. நீங்கள் ஆல்ரெடி தண்டனை கொடுத்தாச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வழக்கு முடித்து தண்டனை கொடுத்த மாதிரி. அது வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ நம்மளே நீதிபதி ஆகிட்டோம். எல்லாரும் படித்தவன் போனவன் வந்தோம். இப்போல்லாம் எனக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்தால் பார்த்த உடனே கீழே போய் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு நான் கேட்டுக்க தோணுது. கமெண்ட்டில் போய் போட தோணலை, இது எந்த அளவுக்கு உண்மை, இது முதல்ல உண்மையா அப்படின்ற இடத்துக்கு தோணுது எனக்கு. இப்போ அந்த பக்கம் யோசிப்போம். நான் கரெக்டாக இருக்கேன், யாரோ ஒருத்தங்க என்னை பற்றி தவறாக சொல்லிட்டாங்க, ஜென்ரல் பப்ளிக் என்னை வித்தியாசமாக பார்க்குது, கஷ்டம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சரியாக இருக்கேன் அப்படின்ற மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை என் கூட இருக்கிறவரை நான் இந்த ஜென்ரல் பப்ளிக்கோட கமெண்ட்ஸோ மற்ற விஷயங்களையோ பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அது வலிக்கும் தான். இப்போது இப்படி யோசிங்களேன், தங்கை கேட்குறாங்க, ஏன்னா நீ இப்படியாண்ணா அப்படின்னு கேட்டால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். அப்படி அது வலிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. என் மனசாட்சிக்கு நான் அந்த தவறை பண்ணலை அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு டிஃபென்ஸ் இல்லை. வேறு என்ன டிஃபென்ஸ் இருக்குது? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்படி சொல்லி காலகட்டங்கள் கடந்து வேறு என்னமோ ஒன்று நடக்கும் பொழுது அவர் சரியானவர்னு புரிய வரும்போது இதே ஜென்ரல் பப்ளிக் திரும்பவும் அவர்கிட்ட போய் நீ தான் ஹீரோ, நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படிலாம் பேசாது. என்ன சொல்லும், ஓ அப்படியா, வி தாட் சம் அதை வேறு மாதிரி நினச்சோம் போனோம், மறந்தே போயிருப்பாங்க. அப்போ மறந்துடும். அப்போ மறந்தே போகிற ஒரு விஷயத்துக்கு நாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, ஜென்ரல் க்ரௌடு மறந்துடும். ஆனால் என்ன சுற்றி இருக்கிற க்ரௌடு மறக்காதில்ல. எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கிறவர் பார்க்கும்போதெல்லாம் அப்படின்ட்டு தானே போவார். அப்போ அது எவ்வளோ பெரிய தண்டனை இந்த அம்மா கொடுக்கறது. பட் அவர் அதே சோஷியல் மீடியாவில் அநேகமாக
இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இது தவறாக சொல்லப்பட்டிருக்கு. என் மனசாட்சிக்குப்படி நான் சரியாக இருக்கேன். எனக்கு தங்கை அக்கா குடும்பங்கள் இருக்குது, அவங்களுக்கு அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லது அட்லீஸ்ட் அந்த சொந்த பந்தங்களை மட்டுமே கூப்பிட்டு கூட சொல்லிவிட்டு தன் வேலையை போய் பார்க்கலாம். அதுக்கு தற்கொலை தீர்வான்றது அந்த மனநிலையும் தவறு. 2 ஐ ஆம் ரைட், ரெண்டுமே ஒன்று இந்த பக்கம் போகுது, ஊரெல்லாம் வந்து உண்மை என்னன்னு தெரியாமலேயே சொல்லிடுது. இன்னொன்று ஊருக்கெல்லாம் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சி இந்த விரக்தியில் போயிடுது. ரெண்டுமே தவறு. சார், இப்போது நம்ம 2 மனநிலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, நீங்கள் கவுன்சிலராக இருக்கீங்க, இந்த 2 பேருக்கும் என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க பேசிக்? முதல்ல இந்த பெண்ணை பொறுத்தளவு, இந்த பெண்ணுன்றதை உருவகமாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையுமே வச்சுக்குவோம் சார். சோஷியல் மீடியாவில் நல்லது மட்டும்தான் எழுதுவேன், இல்லை எழுதவே மாட்டேன், இல்லை மற்றது எழுத மாட்டேன். இப்போ நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, அநியாயம் வந்தால் தட்டி கேட்கணும், போகணும் வரணும். ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறோம், உண்மைதான். யாரோ ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணிட்டாரு, யாரோ ஒரு என்னமோ நடந்துருச்சுன்னு லைவாக போட்டு தப்புக்கு அது கேட்குறோம், கரெக்டு தான். ஆனால் எத்தனை நியாயங்களை அநியாயங்களாக மாற்றுறோம் நான். ஆனால் பேரலாக சோசியல் மீடியா அநியாயங்கள் வெளில வந்திருக்கு, அதுவும் நம்ம பார்த்தோம். அல்ல, அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல நல்லதை எழுதுங்க. இந்த உலகத்தில் நல்லதே நடக்கலையா? அதே பஸ்ஸில் அன்னைக்கு அந்த அம்மா போட்டுச்சில்ல ஒரு ரீல்ஸ், அதே பஸ்ஸில் யாரோ ஒரு வயதானவருக்கு யாரோ ஒரு சின்ன பையனோ மற்றவங்களோ இடம் கொடுக்கலையா? அதையும் உங்களால் ரீல்ஸாக போட முடியல. ஏன்னா அதுக்கு வரவேற்பு இருக்காது. ஏன் வரவேற்பு இருக்காது? ஏன்னா நாமளும் எப்படி பழகியிருக்கோம்னா, நமக்கு எல்லாமே ஷாக்கிங் நியூஸாக தான் வேணும். பிரேக்கிங் நியூஸ், ஷாக்கிங் நியூஸ் அப்படி தான் வேணும். குட் நியூஸ்னு ஒன்று நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, பார்க்க மாட்டேங்கிறோம். நியூஸ்னாலே பேடு தான். அது ஏதோ அப்படி ஷாக் பிரேக் அப்படி தான் வரணும் நமக்கு. ஏன் நல்ல நியூஸ் ஒன்று வரவே கூடாதா? ஒரு ஒரு எனக்கு பக்கத்தில் இவர் இருக்காருங்க, நான் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி அவர் உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு பர்ஸ் இருந்திருக்கு, அந்த பர்ஸை எடுத்து பார்த்தாரு. அதில் வந்து ஒரு 10,000 ரூபா இருந்தது, கூடவே யாரோ ஒருத்தங்களோட ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோ வச்சு யார் என்னன்னு பேசி அவங்க இவங்கன்னு கேட்டு ஃபோன்லலாம் பேசி கண்டுபிடிச்சி இப்போ அந்த 10,000 ரூபா இங்கே இருக்குது, பத்திரமா இருக்குது, கவலைப்படாதீங்கன்னு நாங்கள் இப்போ சொல்லிட்டோம். நாங்கள் அடுத்த ஸ்டாப்பில் அவங்க ஏறி வரப்போகிறாங்க, அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். இப்படி எங்கே ரீல்ஸ் வருது? ஆனால் இது நடக்குது. நீங்கள் பஸ் கண்டக்டர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. நம்ம மெதுவாக என்ன பண்ணுறோம், குற்ற மனப்பான்மை அதை நோக்கி நகர்ந்து அது நடக்கிறத மட்டும் சொல்லி மனிதர்களை பற்றிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்குறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ இந்தியா முழுக்க நான் பயணம் பண்ணுறேன், மனிதர்களை சந்திக்கிறேன், மொழி தெரிந்த மொழி தெரியாத மனிதர்களை சந்திக்கிறேன். என்னை ஏமாத்துறதுக்கு மனிதர்கள் முயற்சி பண்ணது இல்லையா? செஞ்சுருக்காங்க. என்கிட்ட பணம் அதிகமாக வாங்கினது இல்லையா? வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு பைசா எதிர்பார்க்காம எனக்கு உதவி பண்ண மனிதர்கள், அதை நான் இப்போ சொல்கிறத விட அதிகமான மனிதர்களாக இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய எழுதியிருக்கேன். அவங்க யார், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட வேல்யூஸ் என்ன, அதுதான். அதை நாம் எழுத இதனுடைய ரெலவன்ஸ் குறைஞ்சிரும். அதாவது மனிதர்கள் சிறப்பானவர்கள், ஆங்காங்கே தவறு செய்யும் மனிதர்களும் உண்டு. இப்போ என்ன உருவாக்கப்பட்டிருக்குன்னா, மனிதர்கள் பொதுவாக குற்றமுடையவர்கள், எங்கேயாவது யாராவது நல்லவங்க இருப்பாங்க, அப்படி கிடையாது. அப்படிலாம் இருக்காது, அப்படி இருக்கவே முடியாது. சோசியல் மீடியா வந்து அப்படியே மாற்றிருச்சு. ஆமாம், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை சொன்னாங்கல்ல, அது சொல்லப்பட்ட நோக்கம் மிகச்சிறந்த நோக்கம். நான் இப்போ என்ன சொல்வேன்னா, அதாவது தீயோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யாது மழை அப்படின்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். நாம் இப்போ அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தீயவர்களை விட ஒரு நல்லவன் அதிகமாக இருக்கான். அந்த நல்லோர் ஒருவர் தான் அது. ஒரே ஒரு நல்லவர்னு எனக்கு தெரில, அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த உலகத்தில் மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் கெட்டவங்கன்னா 51வது நல்லவன் ஒருத்தன் இருக்கான். மழை பெய்யுது, ஏன்னா நல்லது தான் கொண்டு வரும் அப்படின்றது தான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் சோஷியல் மீடியாவில். நீங்கள் சோஷியல் மீடியாவை நம்ம சொல்கிறோம்,
பிரிண்ட் மீடியாவிலையும் நம்ம அதே விஷயம் தானே பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்த ஒரு பேப்பரை எடுத்துங்க, ஒரு 510 செய்தி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 10 செய்தி வந்து நல்ல செய்தி இருந்தால் ஆச்சரியம். மீதமுள்ள 500 செய்தி, இப்போ அரசியல்லே எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, அரசியலில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்க, நம்ம கவுன்சிலர் தாங்க வந்து உதவி பண்ணி இதை முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு, அதாவது பைசா வாங்காமல் எதையும் எதிர்பார்க்காம அப்படின்னு எத்தனையோ விடயங்கள் நடக்குது. நாம் அதை ஹைலைட் பண்ணுறதில்ல. அப்போ நம்ம மற்றவங்கள்லாம் மாறுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தான் பார்க்குற நல்ல விஷயங்களை பற்றி எழுதுறதோ பேசுகிறதோ வீடியோவில் சொல்கிறதோ முடிஞ்சால் ரீல்ஸாக போடுறதோ, ஏன் நல்ல விஷயமே இல்லையா அந்த உலகத்தில், அது வந்து அதிகமாகும் போது இந்த ப்ரெஷர் வராது அவருக்கு. அதாவது இந்த உலகத்தில் நல்லது நிறைய நடக்குது, ஏதோ ஒன்று 2 நடக்க கொடுப்பா, அப்படி தான் க்ரௌட் ரியாக்ட் பண்ணும். ஆனால் இப்போ எப்படி க்ரௌட் ரியாக்ட் பண்ணுதுன்னா, மாட்டானா அடுத்தவன் வந்துட்டானா, நினச்சேன் பஸ்ஸில் எப்போ பார்த்த இப்படி தான் போன வாரம் ஒருத்தன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த மொத்த அழுத்தத்தையும் அவர் மேலே தள்ளி, அல்லது நம்ம தள்ளவே இல்லைன்னாலும் நம்ம தள்ளுறதா அவர் நினைக்கிற லெவலுக்கு இன்றைக்கி சமூகத்தை கொண்டு போய் நிறுத்தியாச்சு. நீங்களும் நானும் அவரை பற்றி பேசலை, ஆனால் நீங்களும் நானும் அவரை நாளை காலையில் பார்த்தோம்னா, உயிரோடு இல்லை இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்து நாளை காலையில் பார்த்தோம்னா அவருக்கு என்ன தோணியிருக்கோம், இவங்களும் நம்மளை அதே கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்களோ அப்படி தானே தோணியிருக்கோம். அதனால் அது தீர்வல்ல. நம்ம சைடில் நாம் வந்து நல்ல விடயங்களை வந்து பகிர்றதில் கவனம் செலுத்தணும். ஒருவேளை தவறாக இந்த மாதிரியெல்லாம் பகிரப்பட்டால் வேறு என்ன பண்ணலாம், அது ஃபைன். இப்போ எத்தனையோ நடிகையனுடைய தேவையில்லாத பக்கங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. உடனே எல்லாரும் சூசைட்லாம் பண்ணிக்கல, அவங்க அதையும் கடந்து தான் இன்றைக்கி நம்பர் 1 நிற்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி சொன்னவங்க தான், அல்லது இந்த மாதிரி பரப்புனவங்க தான் அமைதியாயிட்டாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அவங்க மேலே தவறே இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தவறே இருந்தாலும், தவறே இல்லைன்னும் போது நம்ம ஏன் வருத்தப்படணும் அப்படின்றது நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இருவேறு மனநிலைகள் வந்து பொதுவாகவே எல்லாத்துட்டையும் இருக்கும் சார். இப்போ இந்த மனநிலையிலிருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார்? நம்ம வந்து எப்போவுமே நான் சரின்றதை இந்த பப்ளிக்கு சொல்லணுன்றது எங்கேருந்து வருது? ஏன்னா நான் ஒரு இன்செக்யூரிட்டியில் வாழறேன், யாரும் கவனிக்க மாட்டேறாங்க, என்ன யாரும் கவனிக்கல, எனக்கான அட்டென்ஷன் கிட்டத்தட்ட குழந்தைங்க மனநிலை தான், அழற மனநிலை தான், எனக்கான அட்டென்ஷன் கிடைக்கல. அப்போ இன்செக்யூர்டு மனநிலையை செக்யூர்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப இருப்பதிலேயே எளிமையானது புத்தக வாசிப்பு தான். ஏன்னா புத்தக வாசிப்பு உங்களை பல விதமாக யோசிக்க வச்சு, ஒருத்தங்க ஒரு விதம், நான் ஒரு விதம் யூனிக்காக இருக்கேன், அதோடு முடிஞ்சிடும். அது பாருங்கள், நான் வேற அப்படின்னு இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லணுன்றதுக்கு போகாது. புத்தக வாசிப்பு ஒன்று. இன்னொரு எளியது வந்து புத்தக வாசிப்பு. இதுக்கு அடுத்த கொஞ்சம் செலவு, ஆனால் இதுவும் பவர்ஃபுல்னால் பயணம் பண்ணும் பொழுது, மனிதர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் வாழ்வாங்க. உலகம், அதாவது கிணற்று தவளைன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த உலகம் பார்வை இருக்காது. உலக பார்வை இருக்கிறவங்க வந்து சிரிச்சுட்டு போவாங்க, இதில் இருக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க, சிரிச்சுட்டு போவாங்கன்னா இப்போ ஒரு வேளை அவர் தவறே செஞ்சுருந்தாலும் கூப்பிட்டு வார்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க என்ன இப்போ அப்படின்ட்டு போவாங்க. இப்போ பண்ணலை அல்லது டவுட்டாக இருக்குன்னா இப்படி ஒன்று நினைக்கவே மாட்டாங்க. தெரில, அது அப்படி இருக்க எனக்கும் டவுட்டாக இருந்தது, அவரை பற்றி பார்க்கும்போது அப்படி இல்லைன்னு தோணுச்சு, அதனால் அதை நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், அவ்வளோதான் இருக்குமே தவிர அதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் வராது. அதனால் புத்தக வாசிப்பும் பயணமும் உங்களுக்கு ஆமாம் நிச்சயமாக நல்ல தீர்வாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.